Hi students. So minimized DFA பார்த்துட்ருக்கோம் equivalence methodல third type வந்து unreachable state involved அப்படி இதான் வந்து third type. அதாவது ஒரு DFA கொடுத்துருக்காங்க பட் அந்த DFA நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு unreachable state இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அதை எலிமினேட் பண்ணிவிட்டு நியூவாக இருக்கக்கூடிய DFAக்கு தான் நம்ம minimized DFA வந்து ஃபைன் பண்ணணும். இந்த unreachable state எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ஏலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணவே முடியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அதான் அன்ரீச்சபிள் ஸ்டேட். ஸ்டார்டிங் ஸ்டேட்டிங்க என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து நம்ம எப்படி பார்த்தாலுமே இந்த எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டை ரீச் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த எஃப் அப்படிங்கிறது தான் யூஸ்லெஸ் ஸ்டேட், அதாவது அன்ரீச்சபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஃப் இருந்தே தேவை கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எந்த வேலை நம்ம போட்டாலுமே எஃப்ஆரை வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தாலே எஃப்க்கு இன்கமிங் ஆரோவே இல்லை, எல்லாமே அவுட் கோயிங் ஆரோஸ் தான் இருக்குது. அப்போ இந்த எஃப் வந்து இங்கே யூஸ்லெஸ் ஸ்டேட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த அன்ரீச்சபிள் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணிக்கணும், எலிமினேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ தேர் இஸ் நோ வே இட் கேன் பி ரீச்டு ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா அதான் அன்ரீச்சபிள் ஸ்டேட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அன்ரீச்சபிள் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு டிஎஃப்ஐ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டை நான் ரிமூவ் பண்ணும்போது எஃப்லேருந்து என்னென்ன ஆரோ போகுதோ அதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். எலிமினேட் பண்ணிவிட்டு நான் வந்து நியூவாக இன்னொரு டிஎஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஎஃப்ஐக்கு நான் மினிமைஸ்டு டிஎஃப்ஐ அஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஃபைன் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து ஒரு நியூவாக ஒரு டிஎஃப்ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எது வேணால் அன்ரீச்சபிள் ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான டிரான்சிஷன் டேபிள் வந்து ஃபில் பண்ணிடலாம். எத்தனை ஸ்டேட் இருக்குது ஃபஸ்ட்டு எதை எஃப்ஐ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் தானே. அப்போ ஏபிசிடிஇஜி எவ்வளோ ஸ்டேட் இருக்குது, ஏபிசிடிஇஎஃப் வந்து யூஸ்லெஸ், அது ரிமூவ் பண்ணிட்டோம். ஜி இருக்குது. இப்போது டிரான்சிஷன் டயக்ராம் 0 இன்புட்டுக்கு எங்கே மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற ஸ்டேட்டு 0 இன்புட்டுக்கு பிக்கு மூவ் ஆகுது, 1க்கு சிக்கு மூவ் ஆகுது. அகெயின் பி அப்படிங்கிறது 0க்கு டிக்கு மூவ் ஆகுது, 1 இன்புட்டுக்கு இக்கு மூவ் ஆகுது. தென் சி 0 இன்புட்டுக்கு இ, தென் 1 இன்புட்டுக்கு டி. அகெயின் டி வந்து 0 1 2 இன்புட்டுக்குமே ஜிக்கு தான் மூவ் ஆகுது. அப்புறமா இ பார்த்தோம்னா 0 1 2க்குமே ஜிக்கு மூவ் ஆகுது. ஃபைனலாக ஜி பார்த்தோம் அப்படின்னா 0 1 அப்படிங்கிற இன்புட் வந்து மார்க் பண்ண மறந்துருக்கேன். ஸோ இங்கே வந்து 0 1க்கு என்ன இன்புட் இருக்கும், 0,1. ஜிக்கு வந்து 0,1 இன்புட். அப்போ 0 1 2 இன்புட் கொடுக்கும்போதே அது செல்ஃப் ஸ்டேட், அதாவது ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா? இதான் வந்து பேஸ்ட் ஆன் டிரான்சிஷன் டயக்ராம் பேஸ் பண்ணி டேபிள் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டேட்டுங்க. ஏ அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் எத்தனை இருக்குங்க, பிசிஜி அப்படிங்கிற 3. பி அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட், சி ஃபைனல் ஸ்டேட், ஜி அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். ஓகே, 3 ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ 0 ஈக்குவலன்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றாகும் ஒரு குரூப்பாகவும், ஃபைனல் ஸ்டேட் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஏ டிஇ, ஸோ அது ஒரு குரூப்பு. ஃபைனல் ஸ்டேட் என்னெல்லாம் இருக்குது, பி சிஜி, அதெல்லாம் ஒரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 ஈக்குவலன்ஸில் அந்த குரூப்பிங்க்கு நான் நம்பரிங் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ நம்பர் போடுறேன். இது குரூப் நம்பர் 1, இது குரூப் நம்பர் 2. ஸோ எல்லாமே இங்கே எதுவுமே தனியாக இல்லை தான், அப்போ எல்லாமே குரூப்பாக தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஃபைன் பண்ணணும். ஏ பி சி டிஇ அண்டு ஜிக்கு ஃபைன் பண்ணணும். ஏபிசிடிஇஜி நமக்கு வந்து இன்புட் வந்து 0 1. சரி, இப்போ ஏ அப்படிங்கிற ஸ்டேட்டு 0 இன்புட் கொடுக்கும்போது எங்கே மூவ் ஆகுது, பி வந்து எந்த குரூப்பில் இருக்குது, செகண்ட் குரூப்பில் இருக்குது. பி எந்த குரூப்பில் இருக்குது, செகண்ட் குரூப்பில் இருக்குது. தென் A1 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது சிக்கு போகுது, சியும் எந்த குரூப்பில் இருக்குது, செகண்ட் குரூப்பில் இருக்குது. ஓகே, பிக்கு 0 அப்படின்னா டி வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது. தென் பிக்கு 1 அப்படின்னா டி இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்குது. ஓகே, அகெயின் சிக்கு 0 கொடுத்தேன் அப்படின்னா ஈக்கு போகுது, ஃபஸ்ட்டு குரூப் தான். 1 கொடுக்கும்போது எங்கே போகுது, டிக்கு மூவ் ஆகுது, டியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட் தான். அகெயின் டி ரெண்டுமே ஜி வந்து ரெண்டுமே செகண்ட் குரூப்பில் இருக்குது. ஈக்கு 0 1 இன்புட்டுக்கு ஜி தான், ஜி ரெண்டுமே செகண்ட் குரூப், ஜி தான் அப்போ செகண்ட் குரூப். அப்போ நமக்கு எது, ஸோ
ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி நம்பரிங் கிடைக்குது. அப்போ இதை எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏடிஇ ஒரே குரூப். அப்போது ஏடிஇ இங்கேயும் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி ஒரே குரூப்பில் தான் வருது. பிசிஜி பார்த்தோம் அப்படின்னா பிசி ரெண்டும் சேம், ஜி வந்து டிஃப்ரெண்ட். அப்போ இது தனியாக பிரியுது. பிசிஜியில் இருந்து ஜி தனியாக பிரியுது. ஆல்ரெடி பிரிஞ்சிருக்க குரூப்பில் இங்கே எல்லாமே 2 2 தானேன்னு கொண்டு ஜியை இங்கே சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி பிரிஞ்சது தான். செட்டு தனியாக இருக்கிறத ஃபைனலையும் நான் ஃபைனலையும் நீங்கள் போய் கம்பைன் பண்ணக்கூடாது. அதை வந்து ஸ்ப்ளிட் அப்னா அதை ஸ்ப்ளிட்டபிள் தான். அப்போ இந்த ஏடியில் எது தனியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பிசிஜியில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நம்ம பார்த்தோம்னா ஏடிஇ அப்படிங்கிற செட்டில் 3மே சேமாக இருக்குது. அப்போ அது வந்து ஸ்ப்ளிட் ஆகலை, அதே குரூப் தான் வந்து கண்டினியூ ஆகுது. பட் பிசிஜி அப்படிங்கிற குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிசியிலேருந்து ஜி தனியாக பிரிஞ்சு தனி செட்டாக வந்து போகுது. அப்போ இங்கே என்ன வரும், ஏடிஇயில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே இருக்குது. பட் பிசி மட்டும் ஒரு குரூப்பாக இருக்குது, ஜி வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ எதுக்குள்ளே கம்பேர் பண்ணணும், அந்த சேம் செட்டுக்குள்ளே தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கம்பேர் பண்ணணும். சரியா? இதையும் போட்டு கம்பைன் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ப்ளிட்டப்பில் அகெயின் இன்னும் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவலன்ஸ்க்கு நம்ம என்ன கிடச்சிருக்கு, ஏடிஇ, அப்புறமா பிசி அப்படிங்கிற ஒரு குரூப் அண்ட் ஜி அப்படிங்கிற ஒரு குரூப். ஆல்ரெடி இருக்க நம்பரிங்க அதே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏடிஏ ஆல்ரெடி இருக்கிற குரூப் தான். அப்போ 1 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நியூ குரூப். ஸோ 2 ஆல்ரெடி நம்பர் போட்டோம். ஸோ 3 4 அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ இனி ஜி வந்து இங்கே வேலை இல்லை, ஜி ஆல்ரெடி 1 தனியாக பிரிஞ்சாச்சு. அப்போ ஜிக்கு இனி வேலை கிடையாது. எதை மட்டும் எழுதினா போதும், ஏ பி சேர்த்து ஏடிஇ பிசி இதுதான் பார்க்கணும். சரி, இன்னொரு குரூப் கூட பார்க்கணும், ஏடிஇ பிசி. இதுக்கு தான் வந்து இங்கே வேலை. சரி, இன்புட் வந்து நமக்கு என்னது 0 1. கிளியர்? ஓகே, இப்போ ஏ அப்படிங்கிறது 0 இன்புட்டுக்கு எங்கே போகுது, பி எங்கே இருக்குது, தேர்ட் குரூப்பில் இருக்குது. அகெயின் ஏ அப்படிங்கிறது 1 இன்புட் கொடுக்கும்போது எங்கே போகுது, சிக்கு போகுது. சியும் தேர்ட் குரூப் தான். அதே அப்புறமா டி பார்க்குறேன். ஸோ டி அப்படிங்கிறது 0 இன்புட்டுக்கு ஜிக்கு போகுது, 4th 0 1 ரெண்டுக்குமே ஜிக்கு தான் போகுது. அப்போது ஜி அப்படிங்கிறது 4th குரூப் நம்பர். அப்புறமா இ பார்க்கலாம், இயும் ஜிஜி தான், அப்போ 4th குரூப். அப்புறம் பி பார்ப்போம். பிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 இன்புட்டுக்கு டிக்கு மூவ் ஆகுது, ஃபஸ்ட்டு குரூப். 1 இன்புட்டுக்கு சிக்கு மூவ் ஆகுது, சி அப்படிங்கிறது தேர்ட் குரூப்பில் இருக்குது. அகெயின் சி பார்த்தோம் அப்படின்னா இ ஃபஸ்ட்டு குரூப்பும் டி ஃபஸ்ட்டு குரூப்புக்கும் வந்து மூவ் ஆகுது. ஸோ இனி இதில் இருந்து எதெல்லாம் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏடிஇ நம்ம பார்த்தோம்ல, அந்த ஏடிஇயில் இப்போ நம்ம ஸோ இந்த டேபிளில் வச்சு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ பி அப்படிங்கிறது 0 1 இன்புட் பார்த்தோம் அப்படின்னா டிக்கும் இக்கும் மூவ் ஆகுது. டி ரெண்டுமே ஒரே குரூப்பில் தான் இருக்குது. சரி, 1 1 தான் வரும். ஸோ இதெல்லாம் இங்கே கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போது பிசி அப்படிங்கிறது அதே தான், சேமாக தான் இருக்குது. இந்த குரூப்பில் எந்த ஒரு ஸ்ப்ளிட்டப்புமே இல்லை, கம்பைன் ஆகி தான் இருக்குது. பட் ஏடியில் பார்த்தோம் அப்படின்னா டிஇ மட்டும் சேர்ந்துருக்கு, ஏ தனியாக பிரிஞ்சிருச்சு. சரியா? அப்போது எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஏ அப்படிங்கிறது ஒரு தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, டிஏ அப்படிங்கிறது கம்பைன் ஆகிருக்கு, அப்புறமா பிசியும் கம்பைன் ஆகிருக்கு. சரி, இனி வந்து தேர்ட் ஈக்குவலன்ஸ். எப்போவும் வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பும் நான் இப்போ ஃபைன் பண்ண ப்ரெசன்ட் ஸ்டெப்பும் ஈக்குவலாக இருக்கும், அது வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் ஈக்குவலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஇ பிசி. ஸோ ஜியும் இருக்குல்ல, ஜி. ஸோ ஆல்ரெடி இருக்க அந்த குரூப்புக்கெல்லாம் அதே நம்பர் போட்டுக்கலாம். ஜி வந்து 4 ஆல்ரெடி இருக்குது, பிசியும் ஆல்ரெடி இருக்குது 3. இதுக்கு வந்து நியூ நம்பர் வந்து போட்டுக்கலாம், 5 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்கெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் கம்பைனாக இருக்கோ அதுக்கு மட்டும் பார்த்தா போதும். டிக்கு பார்க்கணும், இக்கு பார்க்கணும், தென் பிசி வந்து பார்க்கணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருதா இல்லைனா ஒரே செட்டுக்குள்ளே தான் இருக்கா, குரூப்புக்குள்ளே தான் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டி அப்படிங்கிறதுக்கு 0 இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜிக்கு மூவ் ஆகுது. ஜி எந்த குரூப்பில் இருக்குது, 4th குரூப். ரெண்டுக்குமே ஜிக்கு தான் மூவ் ஆகுது. அதே மாதிரி இ போட்டோம் அப்படின்னா இயும் வந்து எங்கே தான் மூவ் ஆகும், ஜிக்கு தான் மூவ் ஆகுது, 0 1 இன்புட்டுக்கு. அப்போ இங்கேயும் 4 4 தான் வருது. பி பார்த்தோம் அப்படின்னா டிக்கும் இக்கும் மூவ் ஆகுது, டியும் இயும் வந்து 6 ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்புறமா சி பார்த்தோன்னா இயும் டியும் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. அகெயின் இந்த குரூப்பு டிஏ அப்படிங்கிறது சேமாக வருது, பிசி அப்படிங்கிறது சேமாக வருது. அப்போ அகெயின் வந்து நம்ம
எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ ஆல்ரெடி இருக்கிற குரூப்பு ஏ தனியாக இருக்குது, ஆல்ரெடி இந்த ஜி தனியாக இருக்குது, டியும் பிசியிலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலன்ஸ்ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ ஸ்டேட் இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ஸ்டேட் இருந்தது. கரெக்டாக கொஸ்டினில் 7 ஸ்டேட் இருந்தது. அதில் நம்ம வந்து யூஸ்லெஸ் ஸ்டேட் அன்ரீச்சபிள் ஸ்டேட் எஃப் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட் இருந்தது. ஸோ இந்த 6 ஸ்டேட்லேருந்து இப்போ நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளோ ஸ்டேட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 ஸ்டேட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இனி இதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ டிரான்சிஷன் டயக்ராம் என்னெல்லாம் வரும்? ஏ ஜி டிஇ ஒரு ஸ்டேட்டு, பிசி ஒரு ஸ்டேட். சரி, அப்போ ஏஜி என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? ஏஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். ஸோ இதில் எது ஸ்டார்ட் ஃபைனல்னு மார்க் பண்ணிக்கலாம் டேபிள் தான் போகிறோம். ஸோ டிஇ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, ஏஜி சரி ஏஜி ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்டில். ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, டிஇ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு, அப்புறமா பிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். சரியா? ஸோ 6 ஸ்டேட்ஸை நம்ம 4 ஸ்டேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட் வந்து ஏ அப்படிங்கிற இன்புட். இப்போ ஏ இதையும் பார்த்துக்கலாம், டேபிளையும் பார்க்கலாம். ஏக்கு 0னா எங்கே மூவ் ஆகுது? பிக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ ஏக்கு 0னா பிக்கு, பி எங்கே இருக்குது? சரி, மூவ் ஆகுது. தென் ஏக்கு 1 அப்படின்னா ஏக்கு 1னா சிக்கு மூவ் ஆகுது. ஸோ சி எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ 0 1னாலும் இங்கே தான் வரும். ஓகே, அப்புறமா பிக்கு பி இங்கே இருக்குதுன்னு முடிச்சுங்க. அப்புறம் ஜி பார்ப்போம். ஜிக்கு 0 1னா செல்ஃப் லூப். ஸோ ஜிக்கு 0 1 அப்படின்னா செல்ஃப் லூப் மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா டிஇ பார்ப்போம். டிக்கு 0 1னா ஜிக்கு மூவ் ஆகுது. ஸோ 0 1னா ஜிக்கு மூவ் ஆகுது. அகெயின் இக்கு பார்த்தோம் அப்படின்னா 0 1னா ஜிக்கு தான் மூவ் ஆகுது, அங்கே தான் மூவ் ஆகும். ஸோ இதுதான். அப்போது எல்லாத்துலேருந்தும் எல்லா இன்புட் வெளியே போகுதான்னு மட்டும் பார்ப்போம். ஏலேருந்து 0 1 இன்புட் இருக்குது, ஜிலேருந்து 0 1 இருக்குது, பிசியிலேருந்து நம்ம இன்னும் போகல. ஸோ பி பார்த்தோம் அப்படின்னா 0 இன்புட்டுக்கு டிக்கு போகுது, பியிலேருந்து 0 இன்புட்டுக்கு டிக்கு போகுது, 1 இன்புட்டுக்கு இக்கு போகுது. ரெண்டுமே ஒரே இடத்துல தானே இருக்குது. அப்போ 0 1. ஸோ இது வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஏ. எல்லா ஸ்டேட்டுக்கும் 0 1 அப்படிங்கிற இன்புட் வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுது. அப்படிங்கிறப்ப இது வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஏ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 4 ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் ஒரே லைனில் வந்து டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், கிளியராக இருக்கும், ஃப்ளோ வந்து கிளியராக இருக்கும் ஒரே லைனில் போட்டுருந்தோம்னா. அப்போ வந்து மேலேயும் கீழேயும் போட்டுருக்கனால இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே லைனில் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் அப்படின்னா டயக்ராம் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஏ. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஒரே ஒரு மெத்தட் தான், ஈக்குவலன்ஸ் ஆர் பார்ட்டிஷன் மெத்தடில் 3 டைப் வந்து படிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம வந்து எப்படி வந்து டேபிள் ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா?